அமெரிக்க ஜனாதிபதிகளான ஆப்ரஹாம் லிங்கன், கென்னடி இவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை மிகவும் உன்னிப்பாக படித்து வந்திருக்கின்றார் மக்கள் திலகம். அதில் அவர்கள் தங்களுடைய ஆட்சி முறையில் செய்த சில புதுமைகளையும் நல்ல விஷயங்களையும் கூர்ந்து கவனித்திருக்கிறார். அவர்களின் வரலாறுகளில் அந்த தலைவர்கள் கருப்பு இன மக்களின் வலியை, வேதனையை பதிவு செய்திருப்பதையும் படித்து கலங்கியிருக்கிறார். படிக்கின்ற காலத்தில் கென்னடியுடன் ஒரு கருப்பின வாலிபன் நண்பனாக இருந்ததும், அவரும் கென்னடியும் நட்பு கொண்டிருந்ததையும், விளையாட்டுப் போட்டிகளில் இருவரும் கலந்து விளையாடியதையும் அந்த பதிவில் படித்திருக்கிறார். கருப்பின மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்வின் சம்பவங்களையும் படித்த பின்பு அவர் அடுத்து தான் நடித்து இயக்கி தயாரிக்கவிருந்த கிழக்காப்பிரிக்காவில் ராஜு படத்தின் கதையில் கருப்பின மக்களின் வாழ்க்கையை, அவர்களின் வலியை, வேதனையை, போராட்டங்களை சில காட்சிகளில் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ராஜுவாக மக்கள் திலகம் எம்ஜிஆரும் ராஜுவின் காதலியாக லதாவும் நடிப்பதாக முடிவானது. அந்த கருப்பின மக்களை பற்றிய குறிப்புகளும் அவர்களின் வாழ்க்கை முறையும் தன் மனதில் வைத்திருந்த எம்ஜிஆர் இந்த படத்தில் 2 கதாபாத்திரங்களில் கருப்பின மக்களின் வாழ்க்கையை சொல்ல நினைத்தார். அதற்காக அழகான நிறம் கொண்ட எம்ஜிஆரும் லதாவும் உடம்பு முழுவதும் அடர் கருப்பு மேக்கப் போட்டு, அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டுக்கொண்டு அந்த படப்பிடிப்பில் இருந்தனர். கிழக்காப்பிரிக்காவில் ராஜு படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி 2 நாட்கள் நடந்தது. அதை பற்றிய குறிப்புகளை, தகவல்களை புரட்சி தலைவரின் போட்டோகிராஃபர் சங்கர் ராவ் சொன்னவை இங்கே தருகிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ஆஸ்தான மேக்கப் மேன் பீதாம்பரம். இவர் டைரக்டர் பி. வாசுவின் தந்தை. இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் லதாவுக்கும் நீக்ரோ கெட்டப்பில் மேக்கப் போட கிழக்காப்பிரிக்காவில் ராஜு படம் ஆரம்பித்தார். டைரக்ஷன் மக்கள் திலகம்தான். இதனுடைய படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் தொடங்கியது. அதே சத்யா ஸ்டுடியோவில் பக்கத்து புளோரில் என்டிஆர் பல்லாண்டு வாழ்க தெலுங்கு படத்தின் ரீமேக்கில் நடித்துக் கொண்டிருந்தார். முதல் நாள் படப்பிடிப்பில் மக்கள் திலகமும் லதாவும் நீக்ரோ கெட்டப்பில் இருந்தார்கள். அசல் நீக்ரோ நடிகர்களைப் போவே இருந்தார்கள். முதல் காட்சியை மக்கள் திலகம்தான் டைரக்ஷன் என்பதால் அவர் நடித்துவிட்டு பின்பு மேக்கப்பை கலைக்காமல் அப்படியே காஸ்டியூமை மட்டும் மாற்றிக்கொண்டு டைரக்ஷன் செய்தார். அப்போது பக்கத்து புளோரில் இருந்த என்டிஆருக்கு எம்ஜிஆர் நீக்ரோ கெட்டப்பில் நடிப்பதும் அந்த படத்தின் டைட்டிலும் கேட்டதும் அங்கு வந்து விட்டார் என்டிஆர். படத்தின் டைட்டிலை கேட்கும் போதே படம் எப்போது வரும் என்ற ஆவலை தூண்டுகிறது. அதுவுமில்லாமல், அண்ணா நீங்கள் போட்டிருக்கிற இந்த கருப்பு கெட்டப், நீக்ரோ கெட்டப் ரொம்பவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணா என்று என்.டி. ராமராவ் சொன்னார். நீங்களும் லதாவும் நீக்ரோ கெட்டப்பில் நடிக்கிறீர்கள், படத்தில் வருகிறீர்கள் என்றால் கதை எப்படி இருக்கும் என்று இப்போதே என்ன தோன்றுகிறது, இப்போவே ஆவலை தூண்டுகிறது என்று சொன்னார் என்.டி. ராமராவ். அவர் சொன்னதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நடிகை லதாவும் நீக்ரோ கெட்டப்பில் நடித்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு பிறகு வரும் படம் கிழக்காப்பிரிக்காவில் ராஜு என்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது. அந்த படத்தை குறித்து நிறைய பேசப்பட்டது, எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் படம் ஆரம்பத்திலேயே நின்றுவிட்டது. இதன் படப்பிடிப்பு 2 நாள் மட்டுமே நடந்தது. மக்கள் திலகம் அரசியல் கட்சியை தொடங்காமல் இருந்திருந்தால், அரசியலுக்கு போகாமல் இருந்திருந்தால் கிழக்காப்பிரிக்காவில் ராஜு என்ற படம் வெளியாகி மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அதுதான் நடக்கவில்லை. அவர் கட்சி ஆரம்பித்ததால், அரசியல் வேலை இருந்ததால் அந்த படத்தை அப்படியே விட்டுவிட்டார் என்கிறார் போட்டோகிராஃபர் நாகராஜராவ். இப்படி புரட்சித் தலைவர் புதிதாக யோசிக்கக்கூடியவர். இன்னொரு தருணத்தில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.